நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் எக்ஸ்பேண்டா ஸ்டாண்டர்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம். இந்த நிறுவனத்தோட ஹிஸ்ட்ரியை பார்க்குறோன்னா இவங்க 1999 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், 26 ஆண்டுகளாக அந்த நிறுவனம் அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த நிறுவனம் இந்தியா முழுக்க அவங்களோட ப்ராடக்ட்டை கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ரீட்டைலருக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் இப்போது 10th ITI 12th டிப்ளமோ இன்ஜினியரிங் யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ண போகிறாங்க. ஆன்ரோல் பேசிஸ்லேயும் சரி, பெர்மனன்ட் பேசிஸ்லேயும் சரி. ஆனால் இவங்க நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க, நிறைய எண்ணிக்கைகளில் கொடுத்துருக்காங்க, நிறைய திறமைகளை எதிர்பார்க்குறாங்க. எப்போ இன்டர்வியூ நடக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி இன்டர்வியூக்கு வரணும், இன்டர்வியூ எப்படி இருக்கும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஆனால் ஒன்று, மொத்தம் 3 டிசிக்னேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன டிசிக்னேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிசிக்னேஷனை பற்றியும் டீட்டெயில்டாக அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே காமன் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு டிசிக்னேஷன் குவாலிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். 22 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட்டாகவோ இல்லை ஆன்ரோல் பேசிஸ்லேயோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் ஸ்டீல் மெட்டல் பார்ட்ஸில். இப்போது ஒரு கார்லாம் பார்க்குறோன்னா மேலே ஒரு பாடி இருக்கும் இல்லைங்களா, அதை தான் ஷீட் மெட்டலில் பண்ணக்கூடிய ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வரும்போது அதனோட குவாலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுற வேலை அப்படின்றத தான் குறிப்பிட்டிருக்காங்க. எத்தனை காலி பணியிடங்கள்? நிறைய இருக்குது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அனுபவமும் இல்லாத ஃப்ரெஷர்ஸ்க்கே இவங்க 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்குது அப்படின்னா 28,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலான விஷயம், இந்த கம்பெனி அப்படின்றது தமிழ்நாட்டில் சென்னையிலே இருந்தாலுமே கூட, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து வந்து அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு உணவு தங்குமிடம் அப்படின்றத கொடுத்துட்றாங்க. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ESI கொடுத்துட்றாங்க, போனஸ் கொடுத்துட்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஸ்கில் செட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் QMS அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மெஷரிங் டூல்ஸாக இருக்கக்கூடிய வெர்னியர் கேலிப்பர்ஸ் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரெக்கார்ட் கீப்பிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் யூஜி டிகிரி படிச்சிருக்கேன், வெர்னியர் கேலிப்பர் தெரியாதே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது எனக்கு மெஷரிங் டூல்ஸை ஹேண்டில் பண்ண தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வீட்டில் ஒரு ஸ்கேல் இருக்கும், இல்லை டைலரிங் டேப் இருக்கும், இல்லை மெட்டல் டேப் இருக்கும். இதெல்லாம் எனக்கு கரெக்டாக அந்த இன்ச்சஸோ இல்லை ஃபீட்டோ இல்லை சென்டிமீட்டர்ஸையோ எனக்கு மெஷர் பண்ண தெரியும் அப்படின்ற பேசிக்கான நாலேஜ் இருக்குன்னா அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க இன்டர்வியூ மூலமாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, 2வது போஸ்ட் என்ன அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க CNC மிஷின் ஆப்ரேட்டரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்றைக்கி CNC தெரிஞ்சவங்க எங்கே வேணால் போய் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த போஸ்ட்டுக்கு 21லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு 19,000 ரூபாய் சம்பளம், ஒரு 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்குன்னா 27,000 ரூபாய் சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் CNC மிஷின் ஆப்ரேஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெஷராகவோ இல்லை அனுபவம் இருக்கக்கூடிய CNC மிஷின் ஆப்ரேட்டரையுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் மேண்டேட்ரி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கடைசியாக 3ஆவதாக இருக்கக்கூடிய பதவி என்ன அப்படின்னு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ் லெவல் ஒர்க்கர் ரோலுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக தான் இவங்களை ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்டை இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 10th 12th ITI டிப்ளமோ வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு கூட பாருங்கள், ஒரு 10th படித்த ஃப்ரெஷருக்கோ இல்லை ITI படித்த ஃப்ரெஷருக்கோ 12th படித்த ஃப்ரெஷருக்கோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்குன்னா 25,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன போஸ்ட் பார்த்துருக்கோம்? 1 ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட், 2வது பார்த்தீங்கன்னா QMS அப்படின்னு சொல்லக்கூடிய குவாலிட்டி, 3வது பார்த்தீங்கன்னா CNC ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இந்த 3ல் எந்த போஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூக்கு போங்க, இன்டர்வியூ நல்லபடியாக முடியுங்க. பேஸ் சேலரி நல்ல சேலரி. இது சொன்ன சேலரி எல்லாமே CTC அப்படின்னு சொல்லக்கூடிய சேலரி. உங்களோட ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது சென்னையில் இருக்கே, நான் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். தகுதி இருக்கக்கூடியவங்களுக்கு எங்கே வேணால் யார் வேணால் வேலைக்கு போகலாம். இங்கே கூடுதலாக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், ஃப்ரெஷர்ஸ்க்கு அவங்க ட்ரெயின் பண்ணி இண்டக்ஷன் கொடுத்து உங்களை ஜாபில் டெப்ளை பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க Day 1 இண்டக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட ஒர்க் ரோலுக்குள்ளே போயிட்டு கம்பெனியோட சிஸ்டம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும், இல்லை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு சரியாக இருக்கும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியோட டேரக்டர் HRோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ID ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கூட தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போங்க, இன்டர்வியூ நல்லபடியாக முடியுங்க, திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. அதுதான் இந்த வீடியோ பற்றி எங்களுக்கான மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து பல நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களை நாங்கள் பதிவு செய்வோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு பசி தீரும் அப்படின்ற நம்பிக்கையோடு அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.